சட்டமன்றம் என்று சொன்னாலே அடுத்த வரிகள் என்ன வரும் தெரியுமா? மோகன்ராஜ் என்று சொன்னாலே அழகாபுரம் என்றுதான். அவரை அழகாபுரம் மோகன்ராஜ் என்றுதான் இத்தனை ஆண்டு காலம் அரசியலிலே அவரை அடையாளப்படுத்தியுள்ளார். இந்த சேலம் மாவட்டம் முழுவதும் அவரை தெரியாத நபர். அந்த வகையில் இந்த தொகுதியினுடைய மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அவர் நிற்கிறது நாம் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக கருத வேண்டும். அந்த வகையில் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கு இந்திய குடியரசுக் கட்சி போலே எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தந்து 50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று தந்து லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று தந்து அவரை வெற்றி வேட்பாளராக நாங்கள் வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். மேலும் தமிழகத்திலே திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. இங்கே குறிப்பிட்டதைப் போல சேலத்திலே 11 சட்டமன்ற தொகுதியிலே நாம் வென்றாக வேண்டும். அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். எதிரிகளுடைய பலத்தை நாம் அறிய வேண்டும். வீடு வீடாக சந்து சந்தாக திண்ணை திண்ணையாக இருந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். வாக்குகளை சேகரித்து ஒரு வாக்கை கூட சிதற விடாமல் அந்நியருக்கு கொடுக்க விடாமல் நாம் உற்று பார்த்து உறுதுணையாக செயல்பட வேண்டும். ஏதோ நாம் பேசிவிட்டு போய்விடக்கூடாது. களப்பணியிலே செயல்பட வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், 200 சட்டமன்ற தொகுதிகள் உறுதி என்று கூறியிருக்கிறார்கள். 200 சட்டமன்ற தொகுதியிலே தளபதியார் தான் நிற்கிறார் என்ற கவனம் நமக்கு வேண்டும். அந்த வகையிலே சேலத்தினுடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் தேமுதிகவுடைய மாநில பொறுப்பாளர் அவர்களுக்கும் இந்த கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் அவர்களுக்கும் நான் மிகவும் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். எங்களுடைய அமைப்பு இந்திய குடியரசுக் கட்சி பூலே அனைத்து ஆதிராவிடர் அருந்ததிர் பகுதியிலே சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை செபாஸ்டினை தெரியாதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். எந்த பட்டி தொட்டியிலே சென்றாலும் செபாஸ்டினை முன்மொழிவார்கள். அந்த வகையிலே நான் சேலம் மாவட்டத்திலே ஆதிதிராவிடர் அன்று அருந்ததிர் பகுதியிலே சென்று அந்த மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து கொடுத்து வெற்றி முரசு கொட்டுவதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்பீம்.